40 ஆண்டுகால வில்லங்கச் சான்றிதழ் போட்டு பார்த்தும் அதற்கு முந்தைய ஆவணங்களை நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞரிடம் ஆய்வு செய்து ஒப்புதலுக்கு பிறகே மனையை வாங்குவது மிகச் சிறப்பு. ஏனென்றால் நமது நாட்டை பொறுத்தவரை நிறைய கோவில் நிலங்கள் மற்றும் அரசாங்க நிலங்கள், தனியார் பொது சேவை டிரஸ்ட் அதை சேர்ந்த நிலங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து மற்றும் வெளிநாடுகளிலிருந்து தொழிற்சாலை தொடங்கி நஷ்டம் அடைந்து மற்றும் தொழிலாளர் பிரச்சனையினாலோ ஒரு தொழிற்சாலை இருக்கும் பகுதியில் மக்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக போராட்டம் தெரிவித்து அந்த தொழிற்சாலை மூடப்பட்டு அந்த தொழிற்சாலைக்கு சொந்தமான காலி இடங்கள் கவனிப்பாரற்று இருக்கும். அந்த நிறுவனம் நிறைய பகுதிகளில் நிலத்தின் மீது முதலீடு செய்திருப்பார்கள். நீண்ட நாட்களாக அந்த மாதிரியான இடங்கள் மேற்பார்வை இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். இது போன்ற நிறைய வகையான உரிமை நிலங்கள், லட்சக்கணக்கான ஏக்கராக்கள் நமது நாடு முழுவதும் இருக்கிறது. இது போன்ற நிலங்களை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சட்டத்திற்கு புறம்பாக அந்த நிலத்தை மனையாக பிரித்து போலி ஆவணங்களை தயார் செய்து விட்டுவிடுகின்றனர். இது உடனடியாக நமது கவனத்திற்கு வராது. வாரிசுகள் இல்லாத நிலங்களும் மற்றும் சில குடும்பத்தில் தாத்தா, அப்பா போன்றவரின் எதிர்பாராத மரணத்தினால் அவர்கள் வாங்கி வைத்த நிலங்கள் அந்த வாரிசுகளுக்கோ அடுத்த தலைமுறையினருக்கோ தெரியாமல் இருக்கலாம். இது போன்ற நிலங்கள் இயற்கை சீற்றத்தினால் இறந்தவர்களின் குடும்பங்களின் சொத்துக்கள் ஆவணங்களின்றி இருக்கலாம். நம் நாட்டில் இடங்களை வாங்கி வைத்து வெளிநாடுகளில் குடிபெயர்ந்து வயது முதிர்வு மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் நிலங்கள் அவர்களின் சொந்தங்களுக்கோ வாரிசுகளுக்கோ தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகையான நிலங்கள் சரியான ஆவணங்கள் இன்றி ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் தனியாகவோ அல்லது குழுக்களாகவோ சேர்ந்து தங்கள் அரசியல் செல்வாக்காலோ அரசாங்க ஊழியர்களின் ஒத்துழைப்புகளினாலோ போலியான பத்திரங்களை தயார் செய்து நிலங்கள் விற்கப்பட்டு பிற்காலத்தில் அது சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்து நாம் வாங்கிய நிலத்தின் மீது வில்லங்கம் ஏற்படுத்தலாம். இது போன்று இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களில் ஏகப்பட்ட வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இது போன்ற காரணங்களின் அடிப்படையில் நீங்கள் மண் மீது அதாவது நிலத்தின் மீது முதலீடு செய்யும் போது குறைந்தபட்சம் 60 முதல் 120 ஆண்டுகள் அந்த நிலத்தின் வரலாறு என்ன, உரிமையாளர்கள் யார், அந்த நிலம் எத்தனை முறை கைமாறி உள்ளது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த வீட்டு மனையை நம் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பத்திரப்பதிவு துறையின் வரையறுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நல்ல அனுபவம் வாய்ந்த டாக்குமெண்ட் ரைட்டர் என்று சொல்லக்கூடிய பத்திர எழுத்தாளர் மூலம் கிரய பத்திரம் தயார் செய்து அந்த இடத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும், அதாவது கிரயம் செய்ய வேண்டும்.